Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன செய்துக்கிறேன்டா ஹோம் பேஜுக்கு போயிடுறேன். ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டிசைன்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஏற்கனவே காட்டின மாதிரியான டிசைன்ஸில் நமக்கு ஒரு இமேஜ் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் என்று கொடுத்துக்கிறேன். இமேஜஸ் ஓகே. ஸோ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா இந்த ப்ராஜெக்ட் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நமக்கு தேவையான இமேஜஸை கொண்டாந்து போட்டுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்டா, நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கிற இமேஜை நான் இங்கே கொண்டாந்து போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜை நான் என்ன செய்திருக்கிறேன்டா இங்கே கொண்டாந்து போட்டிருக்கேன். ஸோ இங்கேயும் நமக்கு அங்கே பேஸ்ட் பண்ண உடனே நமக்கு என்ன செஞ்சிடும், அந்த இமேஜோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? தென் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கோட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ முதலாவதாக வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்னா ஃபுல் ஹைட்டுமே எனக்கு வேணும்ங்கிறதால இவருக்கு ஸ்டைல் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேமில் ட்ரோ வெர்டிக்கல் ஹைட் 100 என்று கொடுத்துறேன். ஸோ கொடுத்துட்டு ஒரு போர்டரும் கொடுத்து பார்த்துக்கலாம். போர்டர் கொடுத்தா ஸோ ஹோம் பேஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் தானே இல்லைங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போர்டர் ஃபுல்லாகவே நமக்கு இங்கே கொடுப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 1 by 1 நம்ம என்ன செய்யலாம், இங்கே கொண்டு வந்து காட்டிக்கலாம். ஸோ அப்படி இருக்குன்னு சொன்னால் அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன்டா, அதை 2 பார்ட்டாக நான் உடைக்க போகிறேன். ஒரு லெஃப்ட் சைடு அதே மாதிரி ஒரு ரைட் சைடுன்னு சொல்லி நம்ம என்ன செய்துக்கலாம், இவரை உடைச்சிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ div டாட், அதாவது நான் இப்போ கிளாஸை ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்குரியது சொல்கிறேன்னு பாருங்கள். கால் LG 8, அதாவது கால் ஸ்பேன் லார்ஜ் ஸ்க்ரீனில் வந்துட்டு 8 இல்லை அதுக்கு மேலே இருக்கிறதுலையும் 8 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதோட லெஃப்ட் கண்டெய்னர் பேர் கொடுக்க கொடுத்து டேபை ப்ரெஸ் பண்ணது நமக்கு இப்படி க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? அது அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அடுத்தது இவர் இப்போ 12 இல்லையா, மொத்தமாகவே பூட்ஸ்ட்ராப்பில் இந்த கிளாஸில் ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு 8 போயிடுச்சுண்டா கீழே எனக்கு 4 இருக்கிற மைனிங் அதை கொடுத்துட்றேன். இவருக்கு பேர் கொடுக்கணும் வந்துட்டு ரைட் சைடுன்னு சொல்லி ரைட் சைடுன்னு கொடுத்துட்றேன். ஸோ 2 பேரையும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு 2 பேருக்குமே போர்டர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 பேருக்குமே போர்டர் கொடுத்தா இங்கே இந்த மாதிரி ஒரு போர்டர் இருக்குது பாருங்கள். இங்கால ஒரு சைடு, அடுத்தது இங்கால இன்னொரு சைடு வந்துட்டு நமக்கு போர்டர் 2 பக்கமாகவே உடைஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குரிய பேக்ரவுண்ட் கலர்ஸ் அதுக்களை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஸ்டைல் கம்போனண்ட்டுக்கு வரும். ஸ்டைல் கம்போனண்ட்டுக்கு வந்து ரைட் கண்டெய்னரில், அதாவது டாட் பண்ணிவிட்டு கால் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஹேஷ் கலர் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறேன். 2AB சாரி AD882. நான் ஆல்ரெடி கலர்ஸ் என்ன வேணுமென்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருக்கிறதால நான் என்ன செய்கிறேன், அந்த கலர்ஸை கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள் நமக்குரிய கலர்ஸ் இங்கே பர்ஃபெக்டாகவே செட் ஆகிடுச்சு. தென் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரை பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கிறேன். ஏன் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கணும்னு சொன்னால் இதுக்குள்ளே ஒரு இமேஜ் நான் கொண்டு வந்து மூவ் பண்ண போகிறேன் இல்லைங்களா? ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து மூவ் பண்ணக்கிட்டவா நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம என்ன செய்துட்டோம், இங்கே கொடுத்துட்டோம். தென் இப்போது லெஃப்ட் சைடுக்குள்ளேயே கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ கலர்ஸ் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து அதுக்கு கீழே வந்து லெஃப்ட் சைட் கண்டெய்னரில் பேக்ரவுண்ட் கலர் அதே நம்பர்ஸ் வந்து வேறு ஒரு நம்பர் கொடுக்கணும் வந்துட்டு 1F. நீங்களும் அதே டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் எக்ஸாக்டான கலர் வரும். F242B கொடுத்ததும் இங்கே பாருங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அதே மாதிரி வந்திருக்கு. பட் இது என்னது போர்டர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுதுன்னு சொன்னால் வெரி சிம்பிள். நம்ம இங்கே கொடுத்த போர்டர்ஸ் அவ்வளோத்தையும் தூக்கி விட்டால் சரி. தூக்கி விட்டால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அதே திங்ஸ் இங்கே நமக்கு வந்துடும். ஓகே ஃபைன்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஒரு இமேஜ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இமேஜ் நம்ம இங்கே ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் ஸோ ரைட் சைடில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடுக்கு வந்துடலாம். இமேஜ் ஆட் பண்ணிக்கிட்டவ நம்ம அதை 2 பார்ட்டை நம்ம இங்கே உடைக்கும். முதலாவது பார்ட் என்னென்றால் நம்மளோட சோஷியல் மீடியாவில் லிங்க் எல்லாம் மேலே காட்டுற மாதிரி, அடுத்தது ஒரு இமேஜ் வர மாதிரி. இப்போ 2 பார்ட்டாக நம்ம இங்கே டிவைட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ இங்கே சோஷியல் மீடியாவோட திங்ஸ், அதே மாதிரி இந்த இடத்த நம்மளோட இமேஜ் வர மாதிரியான வேலை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்கிறேன், div டாட் இப்போ கிளாஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன், கண்டென்ட் கண்டெய்னர்னு சொல்லி contact container இவர் display flags. இது என்னது display flag d minus flags என்று கொடுக்குறேன்னா இது bootstrapல flags enable பண்ணுறதுக்குரிய ஒரு கோட் சரிங்களா. அதோட gap 3 கேப் என்னென்னா இதுக்குள்ளே வர எலிமெண்ட்ஸுக்கு இடையில் ஸ்பேஸ் வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது கொடுக்கும். அடுத்தது மார்ஜின் டாப் வந்துக்கிட்டு 5. இது எல்லாமே பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ், அதாவது மேலே ஸ்பேஸ் வரணுங்கிறதுக்காண்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ஜின் ஸ்டார்ட் 5 கொடுத்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணலாம், டேபை ப்ரெஸ் பண்ணலாம். கொடுத்ததும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் டெக்ஸ்ட் நம்மளோட கண்டெக்ட் மீன்னு சொல்கிற ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்கணும் இல்லையா. ஸோ div டாட் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம், சோஷியல் டெக்ஸ்ட் கண்டெக்ட் மீ சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஆங்கர் டேகுக்குள்ளே தான் நான் என்ன செய்ய போகிறேன்டா ஒவ்வொரு ஆக்கள இதையும் நான் என்ன செய்துட்டு வர போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஸோ முதலாவது என்ன செய்கிறேன், ஒரு ஆங்கர் டேக் ஒன்று கொடுக்கேன். ஆங்கர் டேக் ஒன்று கொடுத்துட்டு ஸோ நாட் கிளாஸ் ஆங்கர் டேக் கொடுத்துட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக்கை கொடுக்கலாம், இல்லாட்டி ஓப்பன் க்ளோஸ் டேக்காக கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ரஃபில் மெயிலுக்குரிய லிங்கை தான் நான் என்ன செய்ய கொடுக்க போகிறேன். ஸோ mail to example@gmail.com அதோட சில கிளாஸ் நேம் நம்ம இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ என்டர் பண்ணி கீழே வர மாதிரி கொடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் மோர் ரீடபிளாக இருக்கும் அதுக்கு. ஸோ கிளாஸ் நேம் சோஷியல் ஐட்டம் அண்ட் கீ வந்துக்கிட்டு இப்போ டூப்ளிகேட் ஆகிறதால நம்ம இதை கொடுத்துக்கலாம், ஜிமெயில். அடுத்தது டார்கெட் பிளாங்க். ஏன் டார்கெட் பிளாங்க் கொடுக்க மாட்டேன், கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போய் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி. ஸோ ஜிமெயிலுக்கு அது தேவையில்லை, இருந்தாலும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்டா என்னக்குரிய ஜிமெயிலுக்குரியதை கிளிக் பண்ணி நம்ம எனேபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஐக்கான்ட பேர் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். நீங்கள் கூகுளில் போயிட்டு ரியாக்ட் ஐகான்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்டா சர்ச் பண்ணி கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸோ ரியாக்ட் ஐகான்ஸ் சொல்லி போனீங்களாக இருந்தால் இதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன செய்கிறேன், ஜிமெயில்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஜிமெயில்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு இங்கே நிறைய ஜிமெயில் ரிலேட்டடான இதெல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதில் உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்கள் என்ன செய்துக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா எனக்கு இந்த ஜிமெயிலுக்குரிய எது வேணுங்கிறதால இதை கிளிக் பண்ணதும் பாருங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டிய கோட்ஸு தரும், கிளிக் பண்ண காப்பீட் ஆகிடும். ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் வந்து இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்த சேம் வந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் டேக்ஸில் நேமும் எனக்கு இங்கே வந்துடும். ஸோ நான் சரியான அந்த கம்போனன்ற பேரையும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ போய் நான் செக் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் refresh it, இங்கே பாருங்கள் ஜிமெயிலுக்குரியது எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ பர்ஃபெக்ட். இப்போ கிளிக் பண்ண பாருங்கள். ஸோ இங்கே ஜிமெயில் ஓப்பன் ஆகக்கூடிய மாதிரி நமக்கு வந்துடும். தென் ஃபைன். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா நம்ம அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு லிங்க்டின்னுக்குரியதை கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் அந்த ஆங்கர் டேக்கை காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே
லிங்க்டினுக்குரியது கொடுத்துக்கலாம். ஸோ லிங்க்டினுக்குரிய காமனான HTTP நான் என்ன செய்கிறேன், இங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். த சேம் திங் நான் என்ன பண்ணுறேன், லிங்க்டினுக்குரிய பேரும் இங்கே கொடுத்துக்கலாம் கீக்கு. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிங்க்டினுக்கு நான் ஒரு லொகோ எடுத்துகிட்டு வரணும். இங்கே போயிட்டு லிங்க்டின் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணால் இங்கே நிறைய டைப்பான லொகோஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யும், இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இந்த லொகோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான இம்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் வந்துட்டு எனக்கு தேவையான மாதிரியான கம்போனண்ட்டை காப்பி பண்ணி கொண்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ போட்டதும் நமக்கு என்ன செய்ய மாட்டேன், லிங்க்டினுக்குரியதும் அங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நான் ஃபைனலாக அதோட அவுட்புட் காட்டுறேன். நான் என்ன செய்கிறேன், இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அகெயின் அந்த ஆங்கர் டேக்கை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது நான் GitHubக்குரியது கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், github.com. ஸோ இங்கேயும் GitHubன்னு கொடுத்துக்கலாம், blank. ஸோ GitHubக்குரிய திங்ஸை நான் இங்கே காப்பி பண்ணிட்டு வரணும். ஸோ அகெயின் GitHub சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸோ GitHubக்குரிய நிறைய லொகோஸ் இருக்கும். நான் என்ன செய்கிறேன், இந்த லொகோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இம்போர்ட் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிவிட்டு வந்து மேலே போட்டுக்கிறேன். ஸோ சேம் பாருங்கள், இவங்க ரெண்டு பேருமே சேம் லைப்ரரியிலேருந்து காப்பிட்டு ஆகிறாங்க. அப்படின்றா நம்ம கீழே போட தேவையில்லை, இங்கே கமா பண்ணிவிட்டு போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ கீழே போடுறது ஒரு ப்ராப்பர் வே கிடையாது. ஏன்னா ரெண்டு தரமும் சேம் லைப்ரரி இம்போர்ட் பண்ணுற மாதிரி போய்டும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவரை இங்கே கால் பண்ணி விடுறேன், அதுக்குரிய இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தா ஸோ பர்ஃபெக்டாகவே நம்மளோட கண்டெக்ட் மீயில் இங்கே அவ்வளோ பேருமே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்காங்க. நம்ம இவங்களுக்குரிய அனிமேஷன்ஸ் எதுவுமே இன்னும் கொடுக்கல. ஸோ கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, நம்ம ஏற்கனவே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோமோ அதுக்குரிய மாதிரி அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குரிய ஏரியா தான் நம்ம போகிறோம் இப்போ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு சிஎஸ்எஸில் போயிடலாம். சிஎஸ்எஸில் போயிட்டு இவங்களுக்குரிய கோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். இவங்க வந்துக்கிட்டு சிஎஸ்எஸில் எழுதணும்னு சொன்னால் நம்ம இங்கே ஸ்டைல் கம்போனன்ட் போவோம். இவங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறதால ரைட் சைடில் இருக்கிறதால நம்ம ரைட் சைடுக்குள்ளேயே போயிடலாம். இங்கே போயிட்டு இந்த ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் இருக்கு இல்லைங்களா, ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் இங்கே வச்சு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து டாட் சோஷியல் ஐட்டம் இங்கே நான் சில கோட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன் அவங்களுக்கு. முதலாவது வந்துட்டு அவங்களுக்கு மேலே ஹோவர் பண்ணும்போது கர்சர் பாயிண்டரில் இருக்கணும். அடுத்தது டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் நோன். அடுத்தது கலர் வந்துட்டு பிளாக்கில் இருந்தால் ஓகே. ஹோவர் பண்ணும்போது என்ன செய்யணும், ஸோ கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸ்கேல்ஸ் 1.2 இருக்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல்ஸ் 1.2 இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்கேலில் பண்ணணும். கொடுத்ததும் பாருங்கள், இங்கே ஹோவர் பண்ணும்போதோ இவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்காங்க இல்லைங்களா. ஸோ கிளிக் பண்ணக்க ஹோவர் பண்ண, இப்போ கிளிக் பண்ணும்போதோ ஆட்டோமேட்டிக்காக லிங்க்டினுக்கு மாறி போயிடும். ஸோ இதை கிளிக் பண்ணக்க GitHubக்கு சேஞ்ச் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன செய்யலாம், நம்ம ரீடைரக்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டெக்ட்டுக்குரிய நம்ம திங்ஸை நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது அந்த இமேஜ் கொண்டு வரதுக்குரிய ஏரியா தான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், இப்போ நான் இமேஜ் வந்துக்கிட்டு இங்கே கொண்டு வரேன். ஸோ இவங்களோட டிவ் இருக்கு இல்லையா, இந்த கண்டெக்ட்டுக்குரிய இந்த டிவ்வுக்கு கீழே வந்து img tag src இங்கே நம்ம இமேஜ் வந்துக்கிட்டு என்ன செய்யணும், கொண்டு வந்து ஓடணும். ஸோ இந்த இமேஜ் நம்ம கொண்டு வரதுக்கு இந்த வே நம்ம யூஸ் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுங்க. ஸோ எங்கே இருந்து இம்போர்ட் பண்ணுங்களாக இருந்தால் ஒரு பேர் ஒன்றை நம்ம கொடுத்துக்கலாம், யூசர் img என்று கொடுத்துக்கலாம். ஃப்ரம்
சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே டபுள் டாட் ஸ்லாஷ் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த கம்போனண்ட்டை காட்டும். புரியுதுங்களா? அதாவது அவங்களோட ஃபோல்டரை காட்டும். சரி, அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கணும். ஸ்லாஷ் பண்ணதும் அந்த நேமை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும், என்னென்ன இமேஜஸ் இருக்குங்கிறது. நான் என்ன செய்கிறேன்டா, அந்த இமேஜில் பேரை கொடுத்துக்குவேன். நீங்கள் ஜேபிஜி ஃபைலானா நீங்கள் ஜேபிஜின்னு சொல்லி நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. கொடுத்துட்டு இந்த நேமை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே நான் போட்டுவிடுறேன். போட்டுவிட்டு அந்த செல்ஃப் க்ளோசிங் டேகை கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம அதை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு கிளாஸ் நேம் ஒன்று தேவை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, கிளாஸ் நேம் யூசர் ஐஎம்ஜி இது கொடுக்கேன். ஸோ அது கொடுத்துக்கிறேன். அதாவது ஒருவேளை இமேஜ் லோட் ஆகுது டைம் எடுக்கும்னு சொன்னால் யூசர் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகட்டும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை சேவ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு இவருக்குரிய டிசைன்ஸை நம்ம கொண்டு வரோம். ஸோ நீங்கள் இப்படி சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் சைஸ் இது பை டிஃபால்ட்டாக இருக்கிற இமேஜ் சைஸ் நமக்கு, ஸோ அந்த இமேஜ் சைஸில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. பட் நாம் என்ன செய்ய போகிறோம்னா இவருக்குரிய கோட்ஸை தான் நான் பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் கோட்ஸ் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இவர் ரைட் சைடில் இருக்கிறதால இங்கே வந்து டாட் இமேஜ்ட்டு கொடுப்போம் பொசிஷன் அப்சல்யூட். புரியுதுங்களா? ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டு இவர் லெஃப்ட் சைடில் -60%. நீங்கள் உங்களோட இமேஜில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களோட இமேஜ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாதிரி சென்டரில் வர மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட இமேஜஸை அதுக்கேற்ற மாதிரி இந்த பொசிஷனை 50யா இல்லை 40யாங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பொட்டம் கீழே ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, கீழே சரியாக இருக்கணும் இல்லையா? ஸோ பொட்டம் 0 ஒன்று கொடுக்கணும். தென் நான் கொடுக்கணும் வந்துட்டு வேறு ஹைட் வந்துக்கிட்டு இப்போ நம்ம அப்படி பொட்டமோட நிப்பாட்டிட்டோம்னு சொன்னால் இமேஜில் என்ன ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்குமே வேலை செய்யும். நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, ஹைட் வந்துட்டு 80% இருக்கணும். அப்போ உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன செய்வார், இந்த இமேஜ் வந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஹோம் பேஜை வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நீங்களும் இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் ரெஸ்பான்சிபிளாக செய்யவே இல்லை இதுக்கு. ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.